நாகர்கூடல் அரசு உயர்நிலைப்பள்ளியின் வளர்ச்சி திட்டப்பணி நிதி 11,40,000 ரூபாய் முறைகேடு செய்திட திட்டம். நடவடிக்கை எடுக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே நாகர்கூடல் கிராமத்தில் உள்ளது அரசு உயர்நிலைப்பள்ளி. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை செயல்படும் இப்பள்ளியில் 179 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பள்ளி வளாகம் சமதளம் இல்லாமல் ஆங்காங்கே குண்டும் குழியுமாகவும், போதுமான கழிப்பறை கட்டிடங்கள் இல்லாமலும், உரிய விளையாட்டு மைதானம் இல்லாமல் இருந்து வருகிறது. இவ்வாறு இருக்கும் இப்பள்ளியின் வளர்ச்சி திட்ட பணிக்காக நாகர்கூடல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் மற்றும் கிராம மக்களின் தொடர் முயற்சியால் கடந்த சில மாதங்களுக்கு முன் தருமபுரி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் மூலம் நாகர்கூடல் அரசு உயர்நிலைப்பள்ளியின் வளர்ச்சி திட்ட பணிக்கு 11,40,000 ரூபாய் நிதியுதவியை சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திற்கு பெற்று தந்தனர். இவ்வாறு பள்ளியின் வளர்ச்சி திட்ட பணிக்காக பெறப்பட்ட நிதியில் பள்ளியில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு மற்றும் நிதி பெற்று தந்த முக்கியஸ்தர்களிடம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் எவ்வித ஆலோசனை நடத்தாமலும் தீர்மானம் போடாமலும் பள்ளிக்கு மேற்கொள்ளவிருக்கும் கட்டுமான பணிக்கு ஒப்பந்ததாரரை நியமிக்காமல் பள்ளி தலைமை ஆசிரியரும் பள்ளி PTA நிர்வாகியும் இணைந்து கொண்டு பள்ளி வளர்ச்சி திட்ட நிதியில் முறைகேடு செய்யும் வகையில் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதன்படி தற்போது பள்ளி இடத்தில் இருக்கும் கரடு பகுதியில் உள்ள கிரவல் மண்ணை JCB டிராக்டர் மூலம் எடுத்து அவசரமாக பள்ளி வளாகத்தில் குண்டும் குழியுமான இடங்களில் கொட்டி பள்ளி வளாகத்தில் செய்யும் சமதள பணிக்கு வெளியில் இருந்து கிரவல் மண்ணை விலைக்கு வாங்கி செய்வது போல் பில் எடுக்க பள்ளி நிர்வாகமும் PTA நிர்வாகமும் முயற்சி செய்து வருவதாக கிராம மக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். எனவே பள்ளி வளர்ச்சி திட்டப்பணி நிதி 11,40,000 ரூபாய் முறைகேடு நடப்பதற்கு முன் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி நாகர்கூடல் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கிய நிதியின் மூலம் பள்ளிக்கு மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்ட பணிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அந்த கருத்து கூட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளுக்கு உரிய ஒப்பந்ததாரரை நியமனம் செய்து அந்த நிதியை பள்ளியின் வளர்ச்சி திட்ட பணிக்கு முறையாக செயல்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடவடிக்கை எடுப்பாரா தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள்?